அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024 இந்த 2024ல முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். மிதுனத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன், அதுல செவ்வாய் வக்ரத்துல இருப்பாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல சனி பகவான் பாகிய சனி காலகட்டம். அடுத்த உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல ராகு பகவான், 11வது இடத்துல குரு பகவான். இந்த மாதத்துல செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. செவ்வாயோட வீட்டுல குருவும் குருவோட வீட்டுல செவ்வாயும் அப்படியே பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இதுல செவ்வாய் வந்து வக்ரத்துல இருக்காரு. மேலும் இந்த ஜனவரி மாதத்துல செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல இருந்து சூரியன் சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல இருக்கும். அதே போல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் 7ஆம் இடத்துல இருக்கும். அப்படியே 6ல இருந்து 7ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை. சோ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது, செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து மேல இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்து மேல இருக்கும். ஆகவே ஃபேமிலியில ஏதோ ஒரு வகையான குழப்பம், அதிருப்தியான சூழ்நிலை, ஏதோ ஒரு டைட்டா ஏதோ ஒரு உங்களை அப்படியே புஷ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலை எல்லாம் தென்படலாம். குடும்பம் அப்படியே உங்களுக்கு பாரமா தெரியுற மாதிரி, குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்கள், இது ஏதோ உங்களை ஏதோ ஒரு வகையா மென்டலா அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே ஃபீல் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதுவும் வக்ர பார்வையே 2ஆம் இடத்து மேல செலுத்துறாரு. ஆகவே குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான குழப்பம் நிலவிட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பெருசா நிம்மதி இல்ல, குடும்ப சூழ்நிலையில பெருசா நிம்மதி இல்ல. ஏதோ நீங்க வரீங்க போறீங்க ஆடுறீங்க ஓடுறீங்க அப்படியே ரொம்ப டைட்டா போற மாதிரி இருக்கு. சோ இந்த ஜனவரி மாதத்துல மாதத்துடைய ஸ்டார்டிங்ல குடும்ப வாழ்க்கை சார்ந்து கொஞ்சம் மன உளைச்சல்லாம் இருக்கலாம். பட் ஆனா அந்த மாதத்துடைய பிற்பகுதியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகுது. ஏன்னா புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது மாதத்துடைய பிற்பகுதியில, அதாவது செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து புதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே அந்த காலகட்டங்கள்ல அந்த கிரகத்துடைய அந்த இணைப்பின் காரணமா அப்படியே கொஞ்சம் கலவையான பலன்கள்லாம் கிடைக்கும். ஆகவே ஃபேமிலி பிரச்சனை, ஃபேமிலில இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதெல்லாம் மாதத்துடைய பிற்பகுதியில மெல்ல மெல்ல அப்படியே நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதத்துல குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில கொஞ்சம் கவனம், குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம் பண்ணாம அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. அது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே பொறுமையோட செயல்படுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல. அடுத்ததா திருமணத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சிகள்லாம் இப்போ கைகூடி வருமா அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் சூரியன் 7ஆம் இடத்துல, உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன், மேலும் 6-11க்குரியவர் செவ்வாய், மேலும் பரிவர்த்தனை ஆயிருக்கு குரு 11லையும் செவ்வாய் 7ஆம் இடத்துலயும் அப்படியே பரிவர்த்தனை ஆயிருக்கு. சூரியன் 7ல இருக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல, பொதுவாவே தடை தாமதம் தான். பட் ஆனா முயற்சிகள் எடுக்கலாம். முயற்சி பண்றதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங். முயற்சி ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல. ஆகவே திருமண முயற்சிகள் எடுக்கலாம். பட் ஆனா அது அந்த அளவுக்கு ஃபேவரா கொண்டு வருமா அப்படின்னு பார்க்கும்போது குரு செவ்வாய் பரிவர்த்தனையில இருக்கு. அதுல செவ்வாய் பகவான் வக்ரத்துல இருக்காரு. ஆகவே ஏதோ ஒரு வகையான அலைச்சல் திருச்சல், திருமண முயற்சி சார்ந்த வகையில அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பொருளாதார தட்டுப்பாடு, சோ இது ஏதோ ஒரு உங்களை ஒரு பக்கம் அப்படியே அமுத்துற மாதிரி இருக்கும். திருமண முயற்சியை தொடர விடாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை உங்களை ஒரு பக்கம் அமுத்துற மாதிரி இருக்கும். ஓவராலா சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் இருக்கு. திருமண முயற்சியிலேயே முயற்சி எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சில கமிட்மெண்ட்லாம் உங்களை சுத்தி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே முயற்சி பண்ணலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா முயற்சிகள் எடுக்கலாம். பட் ஆனா ரிசல்ட் கொஞ்சம் டிலேவாகி தான் கிடைக்கும். ரிசல்ட் இன்ஸ்டன்டா நீங்க எதிர்பார்க்க முடியாது. சோ கிரக அமைப்பு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஆகவே இந்த மாதத்துல பொறுத்தளவுல முயற்சிகளை தொடங்கலாம். முயற்சி ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல, தடை தாமதத்தோட உங்களுடைய முயற்சிகளை தொடங்குறதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் அது. அடுத்து அந்த மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கு, அதாவது திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன், ஒரு நெருப்பு கிரகம், ஒரு கோப கிரகம், சோ ரெண்டும் இணைஞ்சிருக்கு. ஆகவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். வாழ்க்கை துணையோட ஒரு சில கருத்து வேறுபாடு, ஒரு சில பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகலாம். நீங்க சொல்றது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து 7ல உட்கார்ந்தாரு. ஆகவே ஏதோ நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் அப்படியே முரண்பாடா போற மாதிரி இருக்கும். மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை அப்படிங்கிறது இருக்கணும். வாழ்க்கை துணை
துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் டெஃபினட்டா மகிழ்ச்சியான பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்கும். விட்டு கொடுத்து புரிதலோட செயல்படுங்க. அது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்னதா வாக்குவாதம் தென்படுற மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. அதுதான் நல்லது. ஆகவே ஒரு புரிதலோட செயல்பட்டீங்கன்னா சாதகமான மாதம் தான் அது. அடுத்ததா குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கும். ஆனா 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதம் குழப்பங்கள் மன வருத்தங்கள் இதெல்லாம் இயல்பா ஏற்பட்டு நீங்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சிலர் வந்துட்டு மருத்துவ செலவு செய்யறது அது சார்ந்த வகையில விரை செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கலாம். ஏன்னா குரு பார்வை 5ல சுபப்படுத்துது. அதே சமயத்துல 5ஆம் அதிபதி போயிட்டு 6ல போய் உட்கார்ந்திருக்காரு. ஆகவே ஏதோ ஒரு வகையான மன வருத்தத்தோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்குது. முயற்சிகளோட கொஞ்சம் அப்படியே மன கஷ்டத்தோட அப்படியே போறீங்க. அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வருது. நல்ல செய்தி எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்க காதல கேட்க வைக்குது. ஆகவே தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில கிடைக்கும். அடுத்த குழந்தைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா தொந்தரவு இல்ல. குரு பார்வை 5ஆம் இடத்துல பெருசா தொந்தரவு இல்ல. தொந்தரவு இருந்தாலும் அதை நீங்க மேனேஜ் பண்றீங்க. சோ அப்படிதான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. பிள்ளைகளோட பெருசா வாக்குவாதம் பண்ணிக்க வேணாம். இந்த நேரத்துல பிள்ளைகளோட கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே விட்டு கொடுத்து புரிதலோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. மெயினா குழந்தைகளுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா கெரியர் வைஸா பார்க்கும்போது அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது 10வது இடத்துல ராகு பகவான் 9ல சனி பகவான் மேலும் குரு பகவான் 11ல. ராகு பொதுவா 10ல இருக்கிறது சிறப்பு தான். 10ல ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ராகு 10ல சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல பெருசா அனைவருக்கும் ஃபேவர் பண்றது இல்ல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு ராகு வந்துட்டு 10ல இருக்கும்போது பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. நிறைய மாற்றம் உத்தியோகம் பாக்குறீங்கன்னாக்கா அதுல ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு விஷயத்தை இன்ஸ்டன்டா தொடர்ச்சியா பண்ண முடியல. மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய சிந்தனையில நிறைய எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு. இதை அங்க சேஞ்ச் பண்ணும் அதை இங்க சேஞ்ச் பண்ணும். ஏதோ கொஞ்சம் ரொம்ப அலட்டிக்கிற மாதிரி உங்களுடைய கெரியர் வைஸா ரொம்ப அலட்டிக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கலாம். மேலும் இந்த பணிச்சுமை நீங்க உத்தியோகம் ஒரு வேலைக்கு போறீங்க ஒரு இடத்துல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா அதுல ஏதோ உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. நல்லா பண்ணாலும் அதுல யாராச்சும் ஒருத்தவங்க குறை சொல்றாங்க. ஒரு ஃப்ரீனஸ் இல்ல. தொடர்ச்சியா உழைக்கிறேன் தொடர்ச்சியா இது பண்றேன். பட் ஆனா எனக்கு ஒரு சரியான ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. சோ அது ஒரு வகையில மன வருத்தத்தை ஏற்படுத்துது. மேலும் நிறைய ஒர்க் பணிச்சுமை அதிகமா இருக்கிறது. சோ ஃப்ரீயே இல்லாம நிறைய ஒர்க் பண்றது. சோ இதெல்லாம் ராகு 10ல இருக்கும்போது ஏற்படுத்தும். ஆகவே இடமாற்றம் பணி மாற்றம் உயர்வான பணியிலிருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி வருது. சோ இதெல்லாம் ராகு 10ல இருக்கிற காலகட்டங்கள்ல ஏற்படலாம். அதே சமயத்துல குரு 11ல சோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணுது. சனி 9ல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு பெருசா பாதகங்கள் ஏற்படுத்தல. அப்படியே அவர் மாட்டு கம்முன்னு இருக்காரு. ஆகவே கெரியர் வைஸா பார்க்கும்போது உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் மன உளைச்சல் மன வருத்தம் அலைச்சல் திரிச்சல் உத்தியோகம் சார்ந்த கவலை உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை அந்த நேரத்துல பயன்படுத்திக்க முடியாத ஒரு சில சூழ்நிலையில மக்கள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பெல்லாம் தேடி வரும். அதை பயன்படுத்திக்க முடியாது உங்களால ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அதை அவாய்ட் பண்றதுதான் முயற்சிகள் எடுப்பீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆகவே அதை அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க. வர வாய்ப்புகளை விடாதீங்க. அப்படியே அது போக்குல அப்படியே ஓடுங்க. கெரியர் வைஸா கிளீனா தான் இருக்கு. பெரிய அளவுல பிரச்சனை இல்ல. பட் ஆனா சுமையா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்க்கல. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். உங்களுக்கு பிடிச்ச வேலையை நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனம் அப்படியே அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு வேலை மேல சரியா கவனம் செலுத்த முடியல. இதை சேஞ்ச் பண்ணணும் அதை சேஞ்ச் பண்ணணும் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியல. நான் எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல. சோ அந்த ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கலாம். ஆகவே எல்லாத்தையும் ஒதுக்கிருங்க. இப்போ என்ன பிரசன்ட்ல இப்ப என்ன இருக்கோ அதுல இன்ஸ்டன்டா நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தா தொழில் தொடங்கலாமா தொழில் தொடங்கணுங்கிற சிந்தனை எனக்கு இப்போ வருது. தொழில் தொடங்கலாமா அதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல எல்லாம் பொதுவாவே ராகு 10ல இருக்கும்போது தொழில் தொடங்கணும் பெருசா தொழில் தொடங்கணும் பெரிய அளவுல ஒரு விஷயத்தை பண்ணணும் சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இயல்பா வரும். பட் ஆனா அது ஒரு சிலர் தொடங்கி அதுல சக்சஸ் பண்றாங்க. ஒரு சிலரால தொடங்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதம் அப்படியே ஏற்பட்டுட்டே இருக்கும். சோ இப்போ இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு வரலாம். பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். சோ தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தொழில் தொடங்குறதுக்கு ஃபேவரா தான் இருக்கு. குரு 11ல லாபத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவான் இருக்காரு. பட் ஆனா சனி பார்வையில இருக்காரு. ஆகவே வந்துட்டு அதை பெருசா திருப்தி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகுது. ஆகவே தொழிலே தொடங்கணும் நீங்க முடிவே பண்ணிட்டீங்கனாலும் சின்ன முதலீடு பண்ணுங்க. பெருசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். சின்ன முதலீடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஃபேவரான பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ற தொழில்ல உங்களுக்கு லாபங்கள் கிடைக்குமா, அட்லீஸ்ட் உங்களுக்கு லாஸ் ஆகாமையாச்சும் இருக்குமா, போட்ட முதலையாச்சும் ரிட்டர்ன் எடுக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்றது நல்லது. ஆகவே அந்த ஒரு விஷயத்துல மட்டும் விழிப்புணர்வோட செயல்படுங்க. தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட்டு பொறுமையை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா தொழில் தொடங்கலாம். ஆனா கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்ததா பொருளாதார நிலை. பொருளாதார நிலையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 11வது இடத்துல குரு பகவான், சனி பார்வை 11ல இருக்கும், செவ்வாயும் குருவும் அப்படியே பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. ஆகவே திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியா திடீர்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஆகும். ஏதோ பணம் பற்றாக்குறையா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் அந்த பரிவர்த்தனை திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில குழப்பங்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியா பெரிய அளவுல திருப்தி இல்ல, பட் ஆனா ஏதோ ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான். பெருசா உங்களுக்கு திருப்தி கொடுக்கல. 11ல குருவே இருந்தாலும் சனி பார்வையில இருக்காரு. ஆகவே குருவால முழுசா இயங்க முடியல. 3ஆம் பார்வை தான் பெருசா பாதிப்பு இல்ல, பட் இருந்தாலும் குரு பலத்துல கொஞ்சம் குறையுது இல்லையா, அது ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு குறையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னதான் சம்பாதிச்சாலும் அது என்னால நிம்மதியை ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுத்தலை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே பொருளாதாரம் வருது, பொருளாதார ரீதியா கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்க கையில கிடைக்குது. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருப்தி கொடுக்கல, என்னால சேமிக்க முடியல. பொருளாதாரம் வந்தாலும் அதுக்கு தொடர்ச்சியா ஏதாச்சும் ஒரு செலவு வந்துடுது, மருத்துவ செலவு வந்துடுது, குடும்பத்துல நிறைய பிரச்சனை, குடும்பத்துடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கே அந்த பணம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதார ரீதியா பெருசா தடை தாமதம் எதுவும் இல்ல. பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, திடீர் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக்கோங்க கரெக்டா. ஆகவே பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு மாதம் தான் அது. அடுத்தா உடல் ஆரோக்கியம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட உடல் ஆரோக்கியம் அதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல கேது பகவான். ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே இன்ஸ்டன்டா கவனமா இருந்துக்கணும். மனக்குழப்பம் அதிகமா இருக்கும், ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண முடியாது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், உங்களுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது. உங்களுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னா உங்களுடைய மன ஒத்துழைப்பு கொடுக்காது. டே மாத்தி 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 ஒரு விஷயத்தை அப்படியே உங்களை பண்ண விடாம அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் நாள்ல இருக்கிற கேது, அர்த்தாஷ்டம கேது. ஆகவே இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டையும் சீர்வர பராமரிச்சா மட்டும்தான் நீங்க நினைக்கிற விஷயத்தை அடைய முடியும். ஆகவே இந்த பாதத்துல கூடுதல் இம்பார்ட்டன்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ஓவர் திங்கிங்லாம் அந்த நேரத்துல சுத்தமா இருக்கக்கூடாது. இந்த நேரத்துல அதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தான், முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க. சோம்பேறித்தனம் இல்லாம எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நகர்த்துங்க. அதே போல சரியா சாப்பிடுங்க, சரியா தூங்குங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேட் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்க சீர்வர பராமரிச்சீங்கனாலே இந்த மாதத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது. பொதுவாவே கேது 4ல 10ல ராகு, சனி 9ல. ஸோ இப்படி இருக்கிற கால அமைப்புல வந்துட்டு உங்களுடைய மன உளைச்சல்னால நிறைய திங்க் பண்றதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை வரலாம், வயிறு சம்பந்தமான உபாதைகள்லாம் வந்துட்டு போகலாம். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவுல மருத்துவ செலவு எதுவும் உங்களுக்கு வராது. மேலும் உங்களுடைய தாய் தந்தையார், ஸோ 2 பேருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் இன்ஸ்டன்டா கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துல கேது, ஸோ தாய்க்கு கொஞ்சம் சுகவீனங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை. 4ஆம் அதிபதி 6ல இருக்காரு. ஆகவே மாதத்துடைய ஸ்டார்டிங்ல உங்களுடைய தாயாரோட ஒண்ணு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தாயார் சார்ந்த வகையில் ஏதாச்சும் மருத்துவ செலவு, கருத்து வேறுபாடு, மனக்குழப்பம் ஸோ இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். ஸோ அதை சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல தந்தை அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சனி ஆட்சியா இருக்காரு, பெருசா பாதங்கள் கொடுக்கல, ஒரு சிலருக்கு அப்படியே வாக்குவாதமா குழப்பமா போற மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் அது பெருசா அன்ஃபேவர் பண்ணல. இந்த நேரத்துல தாய் தந்தை 2 பேரையும் பராமரிக்கிறது நல்லது. ஸோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல கேது பகவான். ஆகவே கல்வியில சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்துல கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும். சரியா செயல்பட முடியாது, நிறைய திங்கிங் வரும், எதை சூஸ் பண்றதுங்கிற குழப்பம் வரும், தடைப்படும் தாமதப்படும், உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்காது, உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒரு மாதிரி அப்படியே குழப்பகரமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களால படிக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் தாய் தந்தை இவர்களால ஏதாச்சும் சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே படிப்புல இன்ஸ்டன்டா கவனமா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. மேலும் இப்போ பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு காலேஜ் பருவத்துக்கு போறீங்கன்னாக்கா, கல்லூரி பருவத்துக்கு போறீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்ன ஃபேஷன், உங்களுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி படிங்க. ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக அந்த விஷயத்தை போய் எடுக்காதீங்க. ஒரு விஷயத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்களோ எந்த குழப்பமும் இல்லாம அதுல போய் டைரக்டா போய் ஜாயின் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
ஆகவே அடுத்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா கேது நாள்ல தான். இந்த நேரத்துல நீங்க கரெக்டான டைரக்ஷனை சூஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லாம அப்படியே போகும். ஒருத்தவங்க சொல்றாங்க உங்களை குழப்பி ஏதோ உங்களை எடுக்க வைக்கிறாங்கன்னா அடுத்த ஒரு வருடம் அப்படியே ஏதோ நீங்க ஒரு ஸ்டேபிள் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆகவே இந்த மாதத்துல குழப்பத்தை தவிர்த்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க லைஃப்ல நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி பயணிங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். படிப்புல தடை தாமதம், கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை இதெல்லாம் இயல்பா இருக்கலாம். அது பெருசா உங்களை பாதிக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு முயற்சிகள் எடுங்க. ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த அளவுல கொஞ்சம் மன வருத்தம், கொஞ்சம் தடை தாமதம், இது ஏதோ உங்களை ஏதோ ஒரு வகையில உங்களை வீக்கா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கான்பிடென்ட் ஏதோ உடைக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்குது. ஏதோ நொந்து போய் பேசுற மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடத்துடைய முதல் மாதம் நல்ல ஆக்டிவா உங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருங்க. தடைப்படுது தாமதப்படுதுன்னு எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காதீங்க. கிரக அமைப்பு அப்படி இருக்கு. இது இயல்பா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் வந்துட்டு தான் போகும். தடை தாமதப்படுதுன்னா அது நல்லதுக்கே அப்படின்னு நினைச்சு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க. டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் இந்த 2024க்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம் ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும், நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன்.